அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தை வந்த தேர்ட் சிங்கிள் தான், சொல்லப்போன ஃபோர்த் தான். பட் நாங்கள் 4 பேர் பாடல இந்த படத்தில் இல்லைன்ற மாதிரி அஜய் பாலாஜியை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்க்க போகிற பாடல் வந்து கருப்பா கூடவா. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன, அந்த பாட்டை பாடுறது VM மகாலிங்கம் அண்ட் சாய் அபியங்கர், இன்க்ளூடிங் த மியூசிக் டைரக்டர் சாங் சாங். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம சூர்யா அண்ட் த்ரிஷா அவங்க 2 பேர் சேர்ந்து தான் லீடிங் பேராக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கருப்பு அப்படின்ற படம் நம்ம அஜய் பாலாஜியோடைய ஃபீஸ்ட் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, விஜய் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு பாட்டு, பிகாஸ் கருப்பசாமி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் இட்ஸ் பர்சனலி கனெக்டட் டு மீ. ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயம் பற்றி பேசலாமா. அண்ட் நாங்கள் 4 பேர் பாட்டுக்கும் லைக் படத்தில் இல்லை. ஸோ அஃபிஷியலாக இது வந்து ஒரு தேர்ட் சாங்காக தான் இருக்க போகுது. பிகாஸ் ராத்திராசன் வாஸ் மைட்டி ப்ளோ, அந்த ஒரு இது அப்படியே வெளியே வரல. ஸோ இது எப்படின்னு பார்த்துட்டு வரலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி கண்டிப்பாக லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாரும் கையில் கிடச்சிடும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம், நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பாடலில் பார்த்துட்டு வந்துடலாமா மக்களே. ஸோ கருப்பா கூடவா, 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. Goosebumps தான். யோகேஷ் சேகரும் பாதிக்காரன். ஒரு ஹை ரேஞ்சை தொடும்போது கம்ப்ளீட் கோஸ் சாங்ஸ் தான். சக்தியும் சேரத்தும் சடமுடி ரத்தத்தில் ஆட முருடு மொழியில் விக்கிரம் கூட ஆனால கருப்பனே. I'm out of this. அல்டிமேட். அப்படி அங்க கரெக்ட் ஆகல.
கண்ட்ரோலில் இருந்தேங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலைங்க எப்படி உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும்னு தெரியலை. கண்டிப்பாக கருப்புசாமி நான் வந்து இது இந்த ஒரு பக்கத்தை நான் சொல்கிறேன். லைக் கருப்புசாமி நம்ம குலசாமியாக இப்போ எனக்கெல்லாம் பொறுத்த மட்டும் குலசாமி அப்படி இருக்கிறவரே அவர் தான். ஸோ நான் எனக்கு பல பேருக்கு இருக்கும். அண்ட் அது என்னமோ தெரியலை, இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனோ அது அப்படியே என்னை ரொம்ப டிரெக்ட் அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு பாட்டு. அவ்வளோ அந்த தான் நான் சொல்கிறேன்ல, பேச வார்த்தையே வரல எனக்கு. இடைக்கிட்ட நான் ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தேன், ரொம்ப இமோஷனல் ஆகிடக்கூடாதுன்றது கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு ஹோல்டில் இருந்தேன். மகாலிங்கம் சாரோடைய வாய்ஸ் வாவ், ஒவ்வொரு ஹை நாட் போகும்போது சிலிர்க்குதுங்க. கோஸ்பம் வந்து நான் வராமல் இருக்காது கண்டிப்பாக. இந்த பாட்டு மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டும் அந்த லெவலுக்கு ஒரு ட்ரேட்மார்க், ஒரு ஸ்டாண்டர்டு செட் பண்ணியிருக்குதுங்க. சாய் அபியங்கர் லிட்ரல் இந்த ஒரு ஆல்பம் இட்ஸ் கோன் பி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த சாங்கில் கூட பாருங்கள், 18ஆம் படி கருப்பு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இந்த பாட்டோடைய ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ஒரு 18ஆம் கருப்பு சாமியிலே பல வகை இருக்குது. ஸோ இதில் வந்து அதில் ஒன்று தான் இவர். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சூர்யா சார் இதில் வந்து லைக் இந்த ஒரு ரோலில் எப்படி அவர் எடுத்துகிட்டு போக போகிறாரு, இந்த பாட்டால் எப்படி அமைய போகுது. ஏன்னா ராத்திரி ராசன்லேயே நாங்கள் பார்த்துருந்தோம், ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக, ரொம்ப அந்த ஒரு சாமியாடி வரவங்க அதான் அதுக்கு கூட பல பேர் சொல்லியிருந்தாங்க, சுருட்டெல்லாம் வச்சு இது பண்ணி காட்டியிருக்காரு. கருப்பு சாமிக்கே சுருட்டு தான் உகந்த ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அவர் இருந்தார், எந்த ஒரு ஆங்கிள், அவருடைய ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய இந்த ஒரு முகத்தில் இருந்த தேஜஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அண்ட் இதுலேயும் கூட இடைக்கடலில் இவங்க வந்து அப்படியே ஆடியோ லான்ச்சில் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ லைக் அங்கே இருந்ததை போட்டிருந்தாலுமே யூ சி ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபுல்லி லைக் அந்த டார்க் ரெட் தீம். அந்த சாமி கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று மனசில் உறுத்தம் ஏதாச்சும் பண்ணணும், அதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது இன்னுமே, என்னமோ தெரியலைங்க. செம்ம. அதான் நான் வந்து இப்படியான பாடல்கள்லாம் வந்து கேட்கும்போது தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள முருகி அப்படியே மனம் கரைந்து போய்விடும். அண்ட் இதில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் கருப்பசாமியோட இது காட்டியிருந்தாங்க. அண்ட் இது என்னோட பர்சனலான ஒரு இது, நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் நாட் ஓவர் எக்ஸாஜுரேட்டிங் எனி திங், பட் திஸ் இஸ் வாட் ஐ எம் நவ். இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நான் எப்படி தான் ஃபீல் பண்ணுற பாடலை கேட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் லிட்டரலி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் யூனோ ஒரு எனர்ஜி, ஒரு பவர், ஒரு டிவைன் எனர்ஜி கிடைக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நீங்கள் அதில் வந்து யோகேஷேகர் தான் சேர்ந்து அவர் பாடியிருந்தார். பட் எனக்கு என்ன ஆடியோ லான்ச்சில் அவர் பாடினது லைக் பாடலில் அவர் பாடியில் போல், ஐ மீன் ரியலாக அதில் போட்டிருக்கிறது வந்து மகாலிங்கமும் சாய் அபியங்கரும் தான். பட் ஸ்டில் இன்னொரு பக்கம் என்ன அந்த கற்பனோட பின்னாடி வந்து அந்த ஒரு ஹம்மிங் சான்ஸ் வந்துடுச்சு இல்லை, அதுங்க ஸ்ரீநிதின்னு அவங்க பாடியிருக்காங்க, ஆரம்பத்துலேயே வந்துச்சு. அதுவும் ஒரு விதமான கூஸ் பம்ப்ஸ் தான். ஓவரால் இந்த பாட்டு இஸ் லிட்ரலி அ டிவைன் ட்ரீட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் எப்படி இருக்கும் தியேட்டர்லலாம் பங்கம் தான் எல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். இந்த படத்தோடைய வெற்றி வந்து மிக விரைவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ May 14th எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் த கிங் இஸ் பேக் டு ஹிஸ் த்ரோன். ஐ மீன் அந்த மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லியிருந்தாரு. ஸோ சூர்யா சார் வித்தவுட் எந்த ஒரு இதுவும் இல்லை, இந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை போய் பார்க்கலான்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். என்ன வந்துட்டோன்னா நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. பிகாஸ் நான் வந்து பாட்டு வச்சு டிசைட் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் த ஃபஸ்ட் லைக் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆன படத்தை பார்த்த உடனே. பிகாஸ் ஆர்ஜே பாலாஜியாக சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கான ஒரு இருக்கும், அதுக்கப்புறம் இடைக்கல 10 minutes ஒருக்கா வந்து நாங்கள் சூர்யா சாரோட இந்த இது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆல் ஃப்ரம் ஹிஸ் யூனோ ஹிஸ் இன்டர்வியூஸ் அண்ட் திங்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பாடல் வந்து எனக்கு பர்சனலி ராத்ராசன் ஒரு விதமான மைண்ட் செட்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது தினமோத்தில் கேட்டு ஒரு 10 வாட்டிக்கு மேலே கேட்டிருப்பேன். ஒரு ஃபீல் தருதுங்க. அண்ட் அதையும் தாண்டி இப்போ இந்த பாட்டு அடுத்து அந்த லிஸ்ட்டில் அட் ஆக போகுது. அண்ட் ஒரு ஃப்ரேம் அதில் வந்துச்சு பாருங்கள், 2 minutes and 59 seconds. நீங்கள் முடிஞ்சால் அந்த ஃப்ரேமை பாருங்கள், எப்படி அந்த பின்னாடி அந்த ஒரு கருப்புசாமி அந்த வேடம் போட்டவங்களோட சூர்யா சாரோடைய ஃப்ரேம் வருது. தான் வரப்பாக ரொம்ப ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு லைக் ஒரு கேரக்டராக எனக்கு தெரியாது சூர்யா சார். இதில் இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. இந்த படத்தில் மற்ற அப்டேட்ஸ்க்கு தான் இனி ட்ரெய்லர் தான் ஸ்ட்ரைட்டாக போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. இதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தெரியலை. நான் என்ன பேசுகிறேன்றது கூட நான் ரொம்ப என்ன சொல்கிறேன், அந்த ஒரு இதுக்கு ஃபீலில் நான் போயிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப காமான மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ கேட்டதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் ஒரு விதமான ஒரு
சாமியோடைய அருள் கிடைச்ச ஃபீல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பாடலை கேளுங்க. அண்ட் நீங்கள் அந்த பாடலை கேட்டதுக்கு கூட என்ன விதமான கருத்துக்கள் உங்கள் மனசில் இருக்குன்னு கீழே சொல்லிவிடுங்க. அண்ட் ராத்ராஜன் இல்லைனா வெறப்பா இல்லைனா நாங்கள் 4 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். தட்ஸ் நாட் ஈவன் இந்த லிஸ்ட் பிகாஸ் அது இட்ஸ் சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் த வைப். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப். அது இந்த பாட்டுக்கு ஒரு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக கருப்புசாமிக்கான ஒரு படமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் இந்த பாட்டை பற்றி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டை பற்றி உங்களுக்கு கம்பேரிசன் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேங்க. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாமல் இருந்தேன் கண்டிப்பாக அதையும் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வீடியோ பெற்று மறுபடியும் சென்று வருகிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரி. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.